திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அருள்மிகு படவேரிடை மணவாளம்மையுடனாய திருக்கேதீஸ்வர பெருமானுடைய திருவடி கமலங்களை பணிந்து காரைக்கால் அம்மையார் சைவசமய அறநெறி பாடசாலையினுடைய இந்த கலை விழாவினை மிக திறம்பட நடத்தி கொண்டிருக்கின்ற பாடசாலையினுடைய நிர்வாக தலைவர் அதிபர் சைவ திரு ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆராட்டி பாராட்டி சீராட்டி இன்று மேடையிலே பல்வேறு வகையிலே அவர்களுடைய ஆக்கத்திறன்களை எல்லாம் கொண்டு வருவதற்கு காரண கர்த்தாவாக இருக்கின்ற ஆசிரியை திருமதி லலிதாதேவி அவர்களுக்கும் ஏனைய ஆசிரியர் குழாமுக்கும் பெற்றோர்களுக்கும் இவர்கள் எல்லோருக்கும் பக்கபலமாக இருக்கின்ற இந்த இடத்திலே இருக்கின்ற சான்றோர் பெருமக்களாகிய பல்வேறு பாடசாலைகளுடைய அதிபர்கள் மற்றும் ஏனைய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் அடியினுடைய வணக்கம். எங்களுடைய அமைப்பு இலங்கை சைவநெறி கழகம் பல்வேறு இடங்களிலே சைவ சமய அறநெறி பாடசாலைகளை நிறுவும் போது ஒரு சில விடயங்களை எப்போதும் கவனமாக கொள்வது வழக்கு. அந்த வகையிலே முதலிலே பெயர் வைப்பது. நாங்கள் காரைக்கால் அம்மையார் சைவ சமய அறநெறி பாடசாலை, தெய்வ சேக்கிழார் சைவ சமய அறநெறி பாடசாலை, திருஞான சம்பந்தர் சைவ சமய அறநெறி பாடசாலை, திருநாவுக்கரசு நாயனார் சைவ சமய அறநெறி பாடசாலை, இப்படி நாயன்மார்களுடைய பெயர்களை தான் வைத்துக் கொண்டு வருகின்றோம். வைக்கும் போதும் சைவ சமயம் அப்படி என்பதையும் மிகவும் சிறப்பாக அந்த பெயரிலே வழிகாட்ட, அதாவது புலப்படுத்தி வைப்பது வழக்காக இருக்கிறது. இது ரெண்டு காரணங்களுக்காக. ஒன்று, எங்களுடைய வரலாறு, தமிழர்களுடைய வரலாறு, பண்பாடு, தொன்மை இவை எல்லாம் புலப்படும் வகையில் எங்களுடைய பெயர்கள் அமைதல் வேண்டும். அந்த வகையிலே அந்த நோக்கத்திலே இந்த பெயர்கள். இரண்டாவது, மங்களம். நான் ஏற்கனவே உங்களுக்கு பல தரம் சொல்லி இருப்பேன், வீட்டிலே பெயர் வைக்கும் போது கூட மங்கள பெயர் வைக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு இறைவனுடைய பெயர் வைக்க வேண்டும், அவர்தான் மங்களம். அப்ப அதுபோல் நாயன்மார்களுடைய பெயர்களை சொல்வதெல்லாம் மங்களம். அந்த வகையிலே எங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் நாங்கள் என்னதான் இருந்தாலும் நாங்கள் மானிடங்கள், பல குறைகள் எங்களுக்கு ஏற்படலாம். ஒரு விடயம் செய்திடும் போது பல வகையிலே குறைகள், தடங்கல்கள் இவையெல்லாம் ஏற்படலாம். ஆனால் நாங்கள் இறைவனையும், இறைவனை சிக்கனப்படுத்தி இறைமயமான சிவபெருமானை சிக்கனப்படுத்தி சிவமயமான நாயன்மார்களையும் நாங்கள் சிக்கனப்படுத்தும் போது எங்களுடைய காரியங்கள் எல்லாம், எங்களுக்கு வரக்கூடிய தடைகள், ஒரு காரியத்தை செய்யும் போது தடைகள் வரலாம், அவை எல்லாவற்றையும் தாண்டக்கூடிய ஒரு அருள் கிடை. அந்த வகையிலே தான் நாங்கள் நாயன்மார்களுடைய பெயர்களை சிக்கனப்படுத்தி இருக்கின்றோம். இங்கே பிள்ளைகள் எனவே மதிய நேரம் எனக்கும் இன்று கொழும்புக்கு செல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு, நேர பிரச்சினை. எனவே சுருக்கமாக ஒரு கதை, பிள்ளைகளுக்காக கதை. பிள்ளைகள், உங்களுக்கு நாரைய தெரியுமா? நாரை கொக்கு தெரியுமா? கொக்கு மாதிரி இன்னொன்று பார்த்துருக்கீங்களா? கொக்கு வேறு நாரை வேறு, சரியா? இந்த நாரை வந்து என்ன சாப்பிடும்? குளத்தடியில இருந்து என்ன சாப்பிடும்? இந்த இடத்துல கதைக்க கூடாதுன்னு சொல்லல, இந்த இடத்துல அந்த பேரை சொல்லக்கூடாது. சரி, நாரை வந்து மீன்களை தானே சாப்பிடும். குளத்தடியில் அது நின்று அடிக்கடி போய் சாப்பிட்டு கொண்டு இருக்குது ஒவ்வொரு நாளும். நீங்க எத்தனை நேரம் சாப்பிடுறீங்க ஒரு நாளைக்கு? காலை, மதியம், இரவு. காலையில சாப்பிடுறீங்களா? பாடசாலைக்கு போற அவசரத்துல வெறும் வயிற்றோட அப்படி போகக்கூடாது. ஏதேனும் ஒன்று பெற்றோர்கள் கடலை, கவுப்பி அப்படி ஏதேனும் சத்தான உணவு பிள்ளைகளை கொடுக்கணும் காலையில. சரி, அப்போ இந்த மீன்களை ஒவ்வொரு நேரமும் தனக்கு எப்பப்பெல்லாம் பசிக்குதோ அப்பப்பெல்லாம் என்ன செய்யும்? போய் சாப்பிடும். இப்போ அந்த குளத்துல தண்ணி வட்ட தொடங்கி தண்ணி இல்லாமல் போயிட்டு. இப்ப என்ன செய்யும்? அங்கேயே இருக்குமா?
மீன் மேலே இருந்து கொண்டு மட்டும் பார்த்துட்டு இருக்குமா? அப்ப என்ன செய்யும்? வேற குளத்துக்கு போகும். என்ன? அப்ப இது பறந்து 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 ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற குளத்துக்கு போகுது. அந்த குளத்தடியில போய் இருக்க அந்த நேரத்தில் இறைவனுடைய திருநாமங்கள் அதனுடைய காதிலே விழுகுது. சிவபெருமானுடைய திருநாமங்கள் அதனுடைய காதிலே விழுது. என்னென்று பார்த்தால் அங்கு பல முனிவர்கள் இருந்து சிவபெருமானை தியானித்து வழிபட்டு கொண்டெல்லாம் இருக்கின்றார்கள். சிவபெருமானை தியானித்து வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே இது என்ன நினைத்ததென்றால், இந்த இடத்திலே நான் மீன்களை உண்ணலாமா? இந்த குளத்திலே இருக்கின்ற மீன்கள் எவ்வளவு புண்ணியம் செய்தது. இறைவனுடைய நாமங்களை கேட்டுக் கொண்டிருக்கின்ற மீன்கள், சிவபெருமானுடைய திருப்பெயர்களை நாமங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற மீன்கள், இவற்றை நான் பிடித்து சாப்பிடலாமா? ஏன் வீட்டிலே பிள்ளைகளுக்கு நல்ல இறைவன் பெயர், சிவபெருமானுடைய பெயர், முருகன் பெயர் எல்லாம் வைக்கணும் விளங்குதா? தீமை வராது. இந்த மீன்கள் சிவபெருமானுடைய நாமங்களை கேட்டுக்கொண்டிருந்ததால் தான் நாளைக்கு அந்த மீன்களை பிடித்து உண்ண வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை. விளங்கிவிட்டதா? அப்ப எங்களுக்கு வினைகள் இருக்கும். இப்ப நாளன் கோலம் கூடாதுன்னு சொல்வார்கள். சனைச்சரன் மாறிவிட்டார். சனீஸ்வரன் அல்ல, அது தவறான பெயர், சனைச்சரன். அப்ப சனைச்சரன் மாறிவிட்டார், வியாழன் மாறிவிட்டார், இப்படி என்றெல்லாம் சொல்லி நாங்கள் பல சாஸ்திரியரிடம் போவோம். அவர்கள் பல வகையிலே அது செய்ய வேண்டும், இது செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்வார்கள். அதற்காக காசு காசாக இறைப்போம் அல்லவா? ஏன் நாங்கள் இவற்றை எல்லாம் செய்கின்றோம்? அந்த மாற்றங்களா, கோள்கள் மாறினதால் எங்களுக்கு தீங்கு வரக்கூடாது அல்லவா? சரி, இப்ப நாங்கள் ஒரு குற்றம் செய்து விட்டோம். போலீஸ்கார், அதாவது நீதிபதி சொல்லுறார் இவரை சிறையில் அடையண்டு. காவல்துறை விடுவினமா? விடுவினமோ இல்ல. அப்ப யார் மன்னிக்கணும்? நீதிபதி மன்னிக்கணும். நீதிபதி மன்னிக்கலாமோ? சட்டம் விடுமோ? யார் மன்னிக்கணும்? ஜனாதிபதி தானே மன்னிக்கணும். ஜனாதிபதி தானே இலங்கையில், அவர் தானே மன்னிக்க முடியும். என்ன, ஒரு தண்டனையை மன்னிக்க கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? ஜனாதிபதிக்கு. அப்ப நாங்கள் செய்த நன்மை தீமை புண்ணியம் பாவத்துக்கு தான் எங்களுக்கு எல்லா வினையும். அப்ப அவர் வந்து தாக்கும் போது நவக்கிரக தலங்களை காப்பாற்ற முடியுமோ? நவக்கிரக தலை காப்பாற்ற முடியுமோ? நாங்க என்ன செய்யறோம்டா, வெயிலோடு பக்கம் படிச்சுக்கொண்டு நவக்கிரகத்தை சுற்றுவோம். நாங்கள் கடவுளை சுற்ற வேண்டும், முருகனை கேட்க வேண்டும், சிவபெருமானை கேட்க வேண்டும், பிள்ளையாரை கேட்க வேண்டும். அவர்கள் காப்பாற்றினார்கள். அப்படித்தான் எங்களுடைய வரலாறு இருக்கு, புராணங்கள் இருக்குது. நனபகவான் தெரியுமா? கதைக்குள்ள கதை, பிள்ளைய கதைக்கு பிறகு வருவன். நனபகவான் தெரியுமா? நலதாசன். நலன் என்கின்ற அரசனை சனைக்கிழன் பிடிச்சு வாட்டு வாட்டின. அப்ப நலமகராசன் யார போய் கும்பிட்டார்? சனிச்சரணியா? ஆர சிவபெருமான திருநள்ளாறு திருத்தலத்தில் இருக்கிற சிவபெருமான போய் வழிபட்டார். அதனால அவரை பீடித்திருந்த சனைச்சரனால தொடர்ச்சியா பிடிக்க முடியல. ஆனா நாங்க இப்ப என்ன செய்யலாம்? திருநள்ளாறுக்கு போய் சனைச்சரனை கும்பிடுவோம் இருக்கிறோம். அது அங்க உண்மையா இருக்கிறது முருகன். முருகனை சனைச்சரனா மாத்தி வியாபாரத்துக்காக இப்ப அங்க அதுக்கு தனி வழிபாடு, தனி கோயில். அப்ப எங்களுடைய வழிபாடுகள் சிவமங்கலமாக, சிவபெருமானுடைய பெயர்களை சொல்வனவாக, சிவபரத்துவமாக அமைய வேண்டும். அப்ப இந்த மீன்கள் இப்ப பிள்ளைகள் கதைக்கு வந்துட்டேன். நாரை என்ன செய்யுது? மீன்களை சாப்பிடுதா? இந்த குளத்துல ஏன் சாப்பிடல? அவையெல்லாம் சிவபெருமானுடைய பெயர்களை கேட்கிறாரு. என்ன அப்ப சாப்பிடக்கூடாது, சாப்பிடல. ஆனா அதுக்கு என்ன செய்யும்? பசிக்கும். என்ன அப்ப அந்த பசியோட இருக்கைக்குள்ள அந்த முனிவர்கள் கதைக்கினம் பேசினம். என்னன்னு சொன்னா, சொக்கநாத பெருமான் எங்க மதுரையில இருக்கிற சொக்கநாத பெருமான வழிபட்டு கேட்டா அவர் என்னத்தையுமே கொடுப்பார். சிவபெருமான வழிபட்டா எல்லாவற்றையும் கேட்பதெல்லாம் கொடுப்பார். என்ன அப்ப சிவபெருமான் அங்க இருக்கிற சிவபெருமான்கிட்ட போய் வழிபட்டா கேட்பதெல்லாம் கிடைக்கும். இப்ப இது பசி வேற. சரி, அப்ப
அப்ப அங்க போவோம், சிவபெருமானிடம் போவோம் அப்படி என்று சொல்லி அங்க போன போது அங்க பார்த்தால் அங்க ஒரு குளம் இருக்கின்றது, பொட்டாமரை குளம் அப்படி என்ற ஒரு குளம். அங்கு மீன்கள் எல்லாம் துள்ளி 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 குறிக்கின்றன. இப்ப இதற்கு சரியான என்ன பாசி, இப்ப உங்களுக்கு பசிக்குது தானே, சரி. அப்ப இந்த பொட்டாமரை குளத்துல இதெல்லாம் துள்ளி துள்ளி குறிக்கிறத பார்த்தோட இதுக்கு ஒரு சாப்பிடலாமோன்ற ஒரு நினைப்பு வந்துக்குது. கோயில்ல இருக்கிற கோயில்ல இருக்குது இந்த மீன்கள் எல்லாம் சாப்பிடலாமோ கூடா, சரி அப்படி என்றிட்டு சிவபெருமான சுற்றி 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 வழிபடுவது. அப்ப வழிபட சிவபெருமான் உமாதேவியாரோட வந்து நின்று கேட்கிறார், ஏன் நீ இப்படி எங்களை சுற்றி சுற்றி வழிபடுறாண்டு. அப்ப அந்த நார சொல்லிக்குது, நான் பிறப்பில இருந்தே மீன் தான் எனக்கு சாப்பிட முடியும், வேற ஒன்றுமே சாப்பிட முடியாது. ஆனா இதனால பாவம் வரக்கூடாதுன்றபடியால இந்த பொற்றாமர குளத்துல முதல் மீன் இருக்கக்கூடாது. இந்த பொற்றா எனக்கு பார்த்தோடனே சாப்பிடுற நினைப்பு தான் வருகிறது. அப்ப பொற்றாமர குளத்துல மீன் இருக்கக்கூடாது அப்படி என்று வேண்டி அதோட தன்னுடைய இனத்தவர்கள் பிறவி இயல்பால என்று அதுக்கு அதுதானே உணவு, அதனால செய்கின்ற பாவங்கள்ல இருந்து விடுவிச்சு விட வேண்டும் அப்படி என்று சிவருமாட்ட கேட்குது. இப்ப நாங்கள் போயிட்டு என்ன கேட்போம், நான் தான் பாஸ் பண்ணணும், என்ன மேக்ஸில எனக்கு தான், கணிதத்தில எனக்கு தான் கூட புள்ளி வேண்டும், என்னுடைய பக்கத்துல படிக்கிற எல்லாருக்கும் கூட புள்ளி வேண்டும் என்று கேட்போமா? பாருங்க இந்த நாரை எப்படி கேட்குது, என்னுடைய எல்லா இனத்தவர்களும் எல்லா நாரையும் எந்த பாவமும் பெறாமல் இருக்கணும். அப்ப சிவபெருமானுடன் மகிழ்ந்து அந்த நாரைக்கு சிவகண பதவி கொடுத்தார் தன்னுடைய கைலாயத்தில. இப்ப நாங்கள் ஓர் இனமாக எல்லோருக்காகவும் வழிபடுவோம், எல்லோருக்கும் உதவி செய்து வாழ்வோம் அப்படி என்று சொன்னால் சிவபெருமான் எங்களை கைவிட மாட்டார். என்ன அப்ப நீங்கள் எப்பவுமே சிவ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. ஈ தெரியுமா? ஈ என்ன அப்படி வருமா காது கிட்ட எல்லாம்? இந்த ஈ சிவபெருமான வழிபட்ட இடம் திரு ஈங்கோயின் மலை. பாருங்க, ஈ வழிபட்டு இருக்குது. எறும்பு தெரியும் தானே? தேத்தண்ணிக்குள்ள எறும்பு விழுந்தா தேத்தண்ணி ஊத்துறீங்களா அல்ல எறும்பு எடுத்து போடுறீங்களா? என்ன செய்வீங்க? தேநீருக்குள்ள எறும்பு ஒரு எறும்பு விழுந்து இருக்குது. சரி, இப்போ ஒரு பள்ளி விழுந்துடுது, என்ன செய்வீங்க? குதி போடுவீங்களா? என்ன பாருங்க, உருவத்துக்கு தான் மதிப்பு கொடுக்குறீங்க. சின்ன உருவம் வேண்டாம் அது பிரச்சனை இல்லை, பெரிய உருவம் வேண்டாம் தான் பிரச்சனை. சரி, அடுத்தது அப்படி. அப்போ எறும்பு வந்து சிவபெருமான வழிபட்டுச்சு, அது திரு எறும்பியூர். அப்ப சிவபெருமானை ஈ வழிபட்டு இருக்குது, எறும்பு வழிபட்டு இருக்குது, நார வழிபட்டு இருக்குது, கரிக்குருவி. நான் போன முறை சொன்ன அதை ஞாபகம் இருக்கோ? கரிக்குருவி வழிபட்டு இருக்குது. இப்படி விலங்குகளும் பறவைகளும் சின்ன சின்ன பூச்சிகளும் சிவபெருமான வழிபட்டு பலன் அடைஞ்சிருக்குது. நாங்கள் வழிபட தயங்கக்கூடாது. என்ன எங்களுக்கு 6 அறிவு இருக்குன்னு, 5 இல்லை 6, என்ன 6 அறிவு இருக்குது. அப்ப நாங்கள் சிவபெருமான சிக்கனை பிடிக்க வழிபடணும், என்ன துன்பம் வந்தாலும் வழிபடணும். காரைக்கால் அம்மையார் என்ன சொன்னார்டா, இடர் களையாரேனும் சேர்ந்து சொல்லணும். சொல்லுங்க, இடர் களையாரேனும் எமக்கிரங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடருருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மனார்க்கு அன்பராது என் நெஞ்சவர்க்கு. இப்ப நீங்க கேட்குறீங்க, அம்மாட்டே நம்ம கடைக்கு போயிட்டு அம்மாட்டே கேட்குறீங்க அது பொருளை, அதுல மிட்டாய் இருக்கும், சிவப்பு கலர்ல பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும். உடனே ஆசைப்பட்டு கேட்பீங்க. அம்மா என்ன சொல்லுவா, உனக்கு இது கூடாது, வாங்கி தரையிலாதுவா. உடனே அம்மா போய்க்கிறீங்களா? அப்ப எங்களுக்கு நாங்க ஏதேனும் கேட்டு கிடைக்கலன்னா எங்களுக்கு கூடாது, அதனாலதான் சேருமா தெரியுமா? சரியா? அப்ப எங்களுக்கு நல்ல என்ன துன்பம் வந்தாலும் அந்த துன்பங்கள் நேரத்தில் சிவபெருமானத்தான் சிக்கனை பிடிக்கணும். அதே நேரம்
அவர் எங்களுடைய இடர்களை கலைக்காவிட்டாலும் இடர்களை நீக்காவிட்டாலும் அவர்தான் கடவுள் என்று இறுக்கி பிடிச்சிருக்கணும். அதுதான் யார் சொன்னது? காரைக்கால் அம்மையார். என்ன அப்படி நின்றால் நாங்கள் உயர்வோம். முடிக்கும் போது ஒரு விடயம், இப்பதான் இந்த பிள்ளையார் சதுர்த்தி என்று வந்துட்டா பெரிய பெரிய சிலையெல்லாம் செய்துட்டு கொண்டு போய் என்ன செய்யறாங்க? கடைசியா கொண்டு போய் குப்பையில போடுற மாதிரி குளத்துல போட்டு விட்டுருவோம். என்ன அது எங்களோட சமயத்துக்கே விரோதம். அதாவது எங்களோட சமய நூல்கள் சனிக லிங்கம், அதாவது நாங்கள் லிங்கத்தை சந்தனத்துல மஞ்சள்ல இப்படி எல்லாத்துலயும் பிடிக்கலாம், பிடிச்சு வழிபட்டுட்டு கரைக்கலாம். மண்ணில பிடிச்சு வழிபட்டுட்டு கரைக்கலாம். அதுபோல விநாயகருக்கு பிள்ளையாருக்கு சாணம், அதாவது பசுஞ்சாணம், அதற்கடுத்தா மஞ்சள், இவற்றில் பிடிச்சிட்டு வழிபட்டுட்டு கரைக்கலாம். இதுல நாங்கள் கண் வாய் மூக்கு எல்லாம் கீறுனாங்களோ, லிங்கத்தில் கீறுனாங்களோ, மண்ணிலையோ மஞ்சள்லையோ லிங்கம் செய்துட்டு கீறுனாங்களா? லிங்கம் என்ன? அருவுருவம். என்ன அது மாதிரி மஞ்சள்ல பிடிக்கிற பிள்ளையாருக்கும் கண் வாய் மூக்கு எதுவும் கீறுனாங்களோ இல்லையேன்னு. சரி, இவற்றை கரைக்கேக்கல வீட்டுல வந்து அல்லது கோயில்ல பூசிக்கேக்கல செய்தா பிற குருக்கள் வந்து இந்தா கரைக்கிறேன் காட்டியா கரைக்கிறவர் இல்லை. என்ன அதெல்லாம் மறைவா செய்கிறது. என்ன நம்பிக்கை போயிடும், வழிபட்டவர்களுடைய நம்பிக்கை போயிடும். அப்ப உருவமா இறைவனுடைய உருவமா வடித்து வழிபட்டா கொண்டு போய் அப்படி செய்யக்கூடாது. அதை இன்னொரு பாடசாலைக்கு கொடுக்கலாம், இன்னொரு இடத்துல வைக்கலாம், இன்னொரு வழிபாட்டு மார்க்கத்தை உருவாக்கலாம். அப்ப நாங்கள் இந்த நாட்டில் ஏதேனும் புதுசா வந்தா டக்கல் எல்லாம் சரியென்று எடுத்துடக்கூடாது. எது எங்களுடைய பண்பாட்டுக்கு, தமிழருடைய பண்பாட்டுக்கு, சைவ சமய பண்பாட்டுக்கு சரியாக இருக்கிறதோ அப்படி சரிப்படுத்தி தான் எடுக்கணும், அல்லது எடுக்கக்கூடாது. அவ ஏனென்று சொன்னா நாங்கள் எங்களுடைய முன்னோர் மரபுகள், அதாவது அவர்களெல்லாம் சும்மா உருவாக்கல, அரசியலுக்காகவும் உருவாக்கல, இறைவனுடைய திருவடியை அடையணும் என்ற உன்னத நோக்கத்தில் இந்த சமயத்தையே சரியாக எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அப்ப 4 பேர் போன வழியில போன்னு சொல்றார்கள். யார் அந்த 4 பேர்? பிள்ளையார். 4 பேர் போன வழியில போன்னு சொல்லி இருக்கிறார்கள். யார் அந்த 4 பேர்? திருஞான சம்பந்தர் பெருமான், சொல்லுங்க, திருநாவுக்கரசு நாயனார் பெருமான், சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான், மாணிக்க வாசகர் சுவாமிகள். என்ன அப்ப நாயன்மார்கள் எல்லாம் காட்டி தந்த வழியில நாங்கள் நிற்க வேண்டும். அப்படி நின்றால் எங்களுக்கு அருள் இருக்கும். அருள் இருந்தால் எந்த தீமையும் வராது. நாங்கள் வீடு பெற்று இந்த பூமியில சிறப்போடு தமிழர் குலமாக வாழலாம். அப்படி என்று கூறி வருடத்திற்கு நன்றி, வணக்கம் தெரிவிக்கிறேன்.